திரு சரவணன், எப்படி அணுக போகிறீங்க? திமுக ஆளும் கட்சி இந்த தேர்தலை எப்படி பார்க்குறீங்க? இந்த தேர்தலில் வந்து இந்த ஈரோடு இடைத்தேர்தல் என்பது ஒரு ரெஃபரண்டம். இந்த ஆட்சிக்கான அங்கீகாரமாக அந்த தேர்தலில் பெறப்போகக்கூடிய வெற்றி அமையப் போகிறது அப்படின்றதுல மிகவும் நம்பிக்கையாக இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி இன்கம்பன்சி கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ வந்து ஒரு ப்ரோ இன்கம்பன்சி வேவ் தான் தமிழ்நாட்டில் வீசிக்கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை பற்றிய ஒரு நல்ல ஒரு எண்ணங்கள் இது சரியான முறையில் சென்று கொண்டிருக்கிறது, மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நல்ல எண்ணம் இருக்கிறது. அதனால தான் வந்து 2024 பாராளுமன்ற தேர்தலில் அப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து பெற முடிந்தது. ஸோ இப்போ நம்ம 6 மாதம் கழித்து இருக்கிறோம். அந்த 6 மாதத்தில் எந்த விதமான ஒரு மிகப்பெரிய மாற்றங்களும் கிடையாது. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக இது வந்து ஈரோடு இடைத்தேர்தல் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரப்போகிறது. இப்போ இவங்க என்ன செய்ய போறாங்க? அண்ணன் தராசு இந்தியா கூட்டணின்னே சொல்றீங்களே, என்ன ஏற்கனவே போட்டியிட்டது காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் வேட்பாளர்னு சொல்றதுக்கு இல்லை, அது என்ன அது முடிவு தலைவர்கள் கூடி முடிவு செய்து அப்புறம் தானே அது யாரு என்ன அப்படின்றது இன்ட்ரிகசிஸ் அப்புறம் தானே முடிவு செய்வாங்க. அதை வந்து நம்ம டிசைட் பண்ண முடியாதுல்ல, நம்ம அதை பற்றி சொல்ல முடியாது. எக்ஸிஸ்டட் இப்போ யார் அங்கே வேட்பாளர், அதனால நடந்திருக்கக்கூடிய இடைத்தேர்தல் அப்படிங்கிறதுலேருந்து அதில் என்ன கேள்விகள் இருக்கு? இல்லை, மேபி ப்ராபபிலிட்டிஸ் வந்து அவங்களுக்கு நிறைய இருக்கலாம். பட் அது வந்து முடிவு செய்ய வேண்டியது வந்து தலைவர்கள் பேசி என்ன எப்படி யார் சரியா வரும், எந்த கணக்கு சரியா வரும் அப்படின்றத பார்த்து அப்படிதானே முடிவு செய்ய முடியும். வேட்பாளர் முடிவுல உங்களுக்கு குழப்பம் இருக்கலாம், யாரை வேட்பாளரா போடுறது அப்படிங்கிறதுல. கட்சி எதுங்கிறதுல கன்ஃபியூஷன் இருக்க கூடாதுல்ல. அதாவது எப்படின்னா கன்ஃபியூஷன்லாம் ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது. ஆனா ஒரு ஸ்போக்ஸ் பர்சனா என்னால என்ன சொல்ல முடியுமோ அதை தான் என்னால சொல்ல முடியும். அங்க உட்கார்ந்து இவரு கேண்டிடேட்டுங்க, செய்தி தொடர்பாளரா இவரு இந்த கட்சியில இருந்து போட்டி போடுவாங்கன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணக்கூடிய நிலைமையில நான் இல்ல. இதுவரைக்கும் பணமும் கூட அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இல்ல இல்ல அப்படி இல்ல. சரி, அதுல இன்னும் காலம் இருக்குங்கிறீங்க, நேரம் இல்ல இல்ல. அது வந்து என்ன அப்படின்னா சரியான முடிவு தான், சரியான முடிவை எடுப்பாங்க, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவை தான் எடுப்பாங்க. அதுலலாம் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. திமுக இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு அங்க திமுக களமிறங்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு சார். பேட்டிகளாகவும் கொடுத்தாங்க, நாங்க வந்து வாய்ப்பு இருந்தால் போட்டியிடுவதற்காக நாங்களும் தயாராக இருக்கிறோம் அப்படின்னாங்க. அது ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர் தானே. அது அண்ணன் தெளிவா சொன்னாரு. அது வந்து திமுக இருக்கவங்க கண்டிப்பா வேணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க என்பது. இப்ப வந்து நீங்க இங்க உள்ளாட்சி தேர்தல் நடைபெறல, ஆனால் இடைத்தேர்தல் வருது. இடைத்தேர்தலில் வரக்கூடிய வெற்றி நீங்கள் வெற்றின்னு உறுதியாக நம்புறீங்க. கண்டிப்பாக வெற்றி என்றால் அதில் எவ்வளவு வாக்குகள், எவ்வளவு சதவீதம், என்ன மாதிரி வருது, இது எல்லாமே மக்கள் அப்போ வந்து ஒரு பொது தேர்தலுக்கு முன்னாடி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசிட் டெஸ்ட்னா உங்களுக்கு சேர்த்து. அப்சல்யூட்லி கரெக்ட் தான், டவுட்டே இல்லை. இப்போ என்னன்னா எப்படின்னா இப்போ கடந்த இடைத்தேர்தல் பெற்ற வெற்றி அதுதான் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக வைப்பாங்க. அந்த பெஞ்ச் மார்க்ல இருந்து ஒரு 1000 ஓட்டு குறைஞ்சு வந்தது அப்படின்னா 1000 ஓட்டு குறைந்து விட்டது, திமுகவிற்கு வந்து மக்கள் மத்தியில் வந்து பெரிய இது வந்துருச்சு அப்படின்னுவாங்க. 1000 ஓட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன சொல்ல போறாங்க? இது வந்து ஆளுங்கட்சியுடைய அதிகார பலத்தை பிரயோகப்படுத்தி கிடைக்கப்பட்ட வெற்றி அப்படின்னுவாங்க. சரி, அதையெல்லாம் தாண்டி மக்கள் மத்தியில எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கிறது? அதாவது இந்த மனநிலை என்பது எப்படின்னா, இது வெறும் வந்து திமுக செய்யக்கூடிய அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நலத்திட்டங்கள் மட்டுமல்ல, அதையும் தாண்டி பாஜகவுடைய பாசிச கொள்கைகளுக்கு எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். தமிழ்நாட்டு அப்சல்யூட்லி எல்லா இடத்துலயும் தானே. இப்போ அது ஒட்டுமொத்தம் நீங்க வந்து இப்போ ஒரு இடைத்தேர்தல்னு வந்துட்ட பிறகு அதை வந்து நீங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கான்ஸ்டிடியூவன்சி, இந்த கான்ஸ்டிடியூவன்சிக்கு வந்து நாங்க நல்லது பண்ணுவோம், இந்த கான்ஸ்டிடியூவன்சியை இப்படி இது பண்ணுவோம்னு சொல்லி பேச முடியாது. பொது தேர்தலில் அதை கூட பேச. ரெண்டு விஷயம் தான். நீங்க ப்ரோ இன்கம்பன்சியை முன் வச்சு தேர்தலை சந்திக்க போறீங்க. அப்சல்யூட்லி பாசிச பாஜக எதிர்ப்பு மையப்படுத்தி தேர்தல். ரெண்டுமே தான். எதன் மீது நம்பிக்கை இருக்குங்கிறதானே மக்களை நம்புகிறோம். மக்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஆட்சி மீது நலத்திட்டங்கள் இருக்கு, நாங்கள் எங்களுடைய ஆட்சி மீதும் தமிழ்நாட்டுடைய முதல்வர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த நலத்திட்டங்கள் மீதும் எங்களுக்கு வந்து அதீத நம்பிக்கை இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் வந்து இதுக்கு வந்து டபுள் ஓகே சொல்லுவாங்க அப்படின்ற அந்த திடமான நம்பிக்கை இருக்கிறது. ஆனா எதிர்கட்சிகள் மேல வந்து ஒரு விமர்சனத்தை வைக்கிறோம் அப்படின்னா, எப்படி இவர்கள் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத எங்களால ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். என்ன அப்படின்னா, இன்னைக்கு வந்து யுஜிசியோட அந்த வரைவு அறிக்கை வந்திருக்கு, டிராஃப்ட்
ரெகுலேஷன்ஸ் அது அப்படியே வந்து மாநில சுயாட்சிக்கு எதிரானது. மாநில சுயாட்சியை அப்படியே கொண்டு போய் புடுங்கி புதைக்குழியில தள்ளிடணும்னு நினைக்கிறாங்க. அதை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய முதல் ஆளா இன்னைக்கு இந்தியாவில் யார் இருக்கா? தமிழ்நாட்டுடைய முதல்வர் இருக்காரு. இப்ப யார் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நாங்க வந்து எங்களுக்கும் பாஜகவுக்கும் கூட்டணி இல்லைன்றாங்க. அவங்க யாராவது இதை பத்தி பேசியிருக்காங்களா? இல்ல அவர்களுக்கு வந்து இதன் மேலெல்லாம் ஏதாவது அக்கறை தான் இருக்கிறதா? யூஜிசியோட டிராஃப்ட் ரிப்போர்ட்டை பத்தி சொல்றீங்க. காலையில வெளியிட்ட செய்தி அது. Absolutely. ஓகே, பேசலாம். நம்ம முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். திரு கருநாகராஜன் கடைசி நேரத்தில் வேறு நிகழ்ச்சிகள் இருக்கிறதுனால கலந்து கொள்ள முடியவில்லை. நண்பர் ராமசாமி மையப்பன் வழக்கறிஞர், மேலும் ஒரு வழக்கறிஞர், பேனல் முழுக்க வழக்கறிஞரா இருக்கீங்க. ஐயா ஷியாம் அவர்களையும் சேர்த்தா 5 வழக்கறிஞர்களோடு இன்னைக்கு வழக்காடக்கூடிய ஒரு வாய்ப்பு. திரு அக்னீஸ்வரன், என்ன எப்படி பாக்குறீங்க இந்த இடைத்தேர்தலை முடிவு, இந்த அறிவிப்பை? சரி, இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது அதிமுக வந்து வரக்கூடிய 11ஆம் தேதி மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டம் கூட்டியிருக்கிறாங்க. ஆமாம், அதில் தான் வந்து முடிவு எடுப்பாங்க. இங்கே இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் வந்து யார் அந்த சட்டமன்ற உறுப்பினர், யார் அந்த எம்எல்ஏ அப்படிங்கிறத விட யார் அந்த சார், அதுக்கு ஒரு விடை கிடைக்குமா அப்படின்னு தான் மக்கள், ஒட்டுமொத்த தமிழக மக்கள் எதிர்பார்க்குறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எத்தனையோ பிரச்சனைகள் இன்னைக்கு மரியாதைக்குரிய திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர், முன்னாள் ஹைகோர்ட்டினுடைய அரசு வழக்கறிஞர் சார் சொன்னாங்க, சரவணன் சார் சொன்னார், அதாவது நீ எதிர்மறை வாக்குகளை விட எங்களுக்கு நேர்மறை வாக்குகள் தான் அதிகம் அப்படின்னு சொன்னார். இன்னுமா அதை நம்பிக்கிட்டு இருக்கீங்க? ஈரோடு கிழக்கில் அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? வந்து நின்றுட்டா நம்ம நிரூபிச்சிடலாம்ல. அதுதான் சார், இன்னைக்கு தான் சார் பிப்ரவரி 5ஆம் தேதின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன பிரச்சனைனா இன்னைக்கே போய் அங்க நிக்க சொல்றீங்களா? இல்ல சார், 10ஆம் தேதி இன்னைக்கு இப்ப தேதி இது ஆயிடுச்சுல. இப்ப நீங்க அதுதான் சாயந்தரம் தானே சார் அறிவித்த நிமிடத்திலிருந்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துருச்சு நடைமுறைக்கு. 10ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கிருது. 17 தான் கடைசி நாள். ஆனா தொடங்குது 10ஆம் நாள், நடுவில் 2 நாள் தான். ஆனால் இன்னைக்கு மதுரையில டங்ஷன்ல ரிட்டாப்பட்டியில தன்னெழுச்சியாக கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு கண்டன பேரணி கூட்டம் மிக பிரமாண்டமா நடத்தி இருக்கிறாங்க. அது மாதிரி இன்னும் வரைக்கும் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு எந்த ஒரு விடையும் கிடைக்கவில்லை. அதற்கு முதல் நாள் சட்டமன்றத்தில் ஆளுநர் அவர்கள் திமுகவுடைய ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி அவர் முதல்ல வெளியேறிட்டார். அவர் யார் வெளியேற்றினா? திமுகவுக்கு ஆதரவா? ஏன்னா நான் கடைசி அதுதானே கேட்பாங்க, யார் அந்த பேட்ச் தானே ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக கொண்டு வந்தாங்க. காங்கிரஸ் உள்ள பேசியிருக்கலாம்ல. எது சார் உள்ள இருந்து அப்படிலாம் ஆளுநரை நீங்க எதுவுமே கேட்கலையே, பேசாமலேயே ஜனாதிபதி நாங்க பாராளுமன்றத்தை மாதிரி ஜனகன மன சொன்னாரு, ஏன் பேசல நீங்க கேட்டீங்களா? ஆமா, நேத்து பேசணும். அது ஏன் 3 நிமிஷத்துல வந்தீங்க? மாநில உரிமை என்னாச்சு, மாநில சட்டமன்றத்திற்கு உரிமை என்னாச்சு, மரபு என்னாச்சு தான் கேட்டோம். ஏன்னா அந்த கேள்வியை பிரதானமா நீங்க ஏன் வைக்கலன்னு ஆலு ஷானவாஸ் கேக்குறாரு. ஏன்னா அவர் கேட்பாரு, ஏன்னா உள்ள வந்து